திருப்பரங்குன்றத்தில் மலையுச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு கோர்ட் உத்தரவிட்ட பிறகும் தமிழக அரசு அனுமதிக்காத நிலையில் இந்து முனையினர் நேற்று தமிழகம் முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள், ஆர்ப்பாட்டங்களை அறிவித்திருந்தார்கள். அதை எதிர்த்து நேற்று காவல்துறையினர் பல்வேறு இடங்கள்லையும் கூட அவங்க ரொம்ப வன்முறையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டம் நடத்தியவர்கள் மேல. அதுல குறிப்பாக சில இடங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கோயம்புத்தூர்ல பார்த்தோம்னு சொன்னா அங்க சதீஷ் அப்படிங்கக்கூடிய ஒரு இந்து முன்னணி பொறுப்பாளர் மீது அந்த வீடியோக்கள்லாம் கூட நீங்க சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது. அவருடைய மொபைல் போனை பிடுங்கி கொண்டு அவரை கடுமையாக தாக்குகிறார் போலீஸ்காரர். தாக்கி ஒரு மண்டபத்தில் கொண்டு போய் அவங்களை அடைச்சி வைக்கிறாங்க, செல்போனை உடைக்கிறார்கள். அந்த காட்சியெல்லாம் நம்மளால அதில் பார்க்க முடியாது. அதே போல தூத்துக்குடியிலையும் அதே போல அருணாச்சலம் என்பவரை தாக்குகிறார்கள். அவர் அதில் முடியாம அவர் மயக்கமே அடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறார். அதே பார்க்குறோம். புதுக்கோட்டையில இது எல்லாத்துக்கும் மேல உனக்கு விளக்கேத்த வக்கில்ல, உன்னால என்ன முடிஞ்சது அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி கேட்பதும் அந்த வீடியோல பதிவாகி இருக்கிறது. தென்காசியில் எடுத்துட்டோம்னா வெளியில வந்தாதானே நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் பொறுப்பாளர்களுக்குள்ளார்களோ அவர்கள் வீடு முன்னாடி எல்லாம் இவர்கள் போய் நின்று கொண்டு வெளியில வர விடாமல் தடுத்திருக்கிறார்கள். இது போல இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே பல்வேறு இடங்கள்ல இது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஜனநாயக உரிமைக்கு பின்னாடி வருவோம். புதுக்கோட்டையில என்னவோ அந்த காவல்துறையினர் கேட்டாருன்னா, உங்களுக்கு விளக்கேத்த வக்கில்ல, உன்னால என்ன முடிஞ்சது? ஏன்டா அப்ப ஒண்ணு பண்ணு, டிசம்பர் 6 துலுக்கம் போராட்டம் நடத்துவான். உன் மசூதியை காப்பாத்த வக்கில்ல, உனக்கு எதுக்குடா போராட்டம்னு நீ தான் துலுக்கன்ட்ட போய் கேட்பியா? இதோ ஒரு பொம்பளை போலீஸ், அந்த அம்மா, இது நம்ம இந்த எம்ஜிஆர் நகர் பக்கத்துல திமுக கேவலப்படுத்தினான். அந்த அம்மாவை தொடக்கூடாத இடத்துல தொட்டு. ஏன் உன் டிஜிபிட்ட போய் உனக்கு போலீஸ்காரங்களை காப்பாற்ற வக்கில்லையேன்னு சொல்லி உன் டிஜிபிட்ட போய் இவர் கேட்டாரா? ஆம்பூர்ல போலீஸ்காரன் துலுக்கனுக்கு பயந்து போலீஸ்காரன் ஸ்டேஷனை துலுக்கன் அடிக்கும் போது சட்டையை கழட்டி போட்டு 2 கிலோமீட்டர் ஊரை விட்டு வெளியில ஓடினா, அதுக்கப்புறம் இந்த போலீஸ் சட்டை எனக்கு எதுக்குன்னு சொல்லி நீ சட்டையை கட்டி போட்டியா? ஆம்பூர்ல பொம்பளை போலீஸ்காரங்களை மானபங்கப்படுத்தினா, அன்னைக்கு மானங்கட்ட போலீஸ் துறையன்னு சொல்லி அன்னித்த டிஜிபிட்ட போய் நீ கேட்டியா? அன்னைக்கு இதெல்லாம் நீ கேட்டிருக்கணும்ல, இன்னைக்கு இதை கேட்கற இல்ல. இப்ப அடுத்த கேள்வி கேள, அடைந்தால் திராவிட நாடு இல்லையே சுடுகாடுன்னு சொன்னானடா திமுக காரன். 1967 இருந்து இவனுங்க தானடா ஆட்சியில் இருக்கான். இதுக்கு வக்கில்லாத ஒருத்தனுக்கு எதுக்குடா ஆட்சின்னு நீ போய் ஏதாவது சல்யூட் அடிக்கிற சீஃப் மினிஸ்டர்கிட்டயோ எம்எல்ஏட்டையோ மந்திரிகிட்டயோ எவன்டையா போய் நீ கேட்டிருப்பியா? கேட்கணும்ல. இங்க கேட்கிற நாக்கு ஏன்டா அங்க போய் கேட்கல? இவனெல்லாம் முதல்ல என்ன பண்ணு, இவன் மேல டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் எடுக்கணும். அப்ப இந்த மாதிரி பேசக்கூடிய போலீஸ்காரன் போலீஸ் டியூட்டியோட சேர்ந்து இவனுக்குள்ள அரசியல் சிந்தனை எப்படி பூத்துறான் பாருங்க. அப்ப எந்த அளவு போலீஸ் இஸ் பொலிட்டிசைஸ்ட் இன் தமிழ்நாடு? எப்படி நியாயம் கிடைக்கும் சாதாரண மனுஷனுக்கு? கட்சிக்காரனை வச்சு போலீஸ் நடத்துறாங்கய்யா. ஏற்கனவே இந்த மாவட்டத்துல முன்னாடி ஒரு அம்மா கலெக்டரா இருந்துச்சு. அது ஸ்டாலின் வரும்போது பைபிளை தூக்கி கொடுக்குது. இதுக்கு முந்தின கலெக்டர் ஒன்னு நினைக்கிறேன், ஒரு லேடி கலெக்டர், எப்ப உள்ள கலெக்டர்னு தெரியல. எப்படி தமிழ்நாட்டில் நீங்க நியாயம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இப்படிப்பட்ட அரசு அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எங்க தமிழ்நாடு வழங்க போகுது? அதுக்கப்புறம் அங்க போய் மொபைலை பிடிச்சி உடைக்கிறது. இந்த மாதிரியான போலீஸ்காரங்க மேலெல்லாம் முதல்ல பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடணும். இவனுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? ஐயோ கொள்றாங்களே, அம்மா கொள்றாங்களேன்னு கருணாநிதியை தூக்கிட்டு போகும்போது எல்லாரும் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்தானா ஒரு பய கூட அந்த ஏரியா பக்கம் போல திமுக காரன். அவருக்குள்ள பையன் இன்னைக்கு மாவீரம் பேசக்கூடிய ஸ்டாலின் கூட அந்த பக்கம் போகல அப்பனை காப்பாத்த. ஏன் அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது இந்த வீடியோவை நீங்க தட்டி விட்டீங்களா? தட்டி விட முடிஞ்சிருக்குமா உங்களால? முலான் சையத் அலின்னு ஒருத்தன், ஜெயிலுன்னு ஒன்று இருந்தா பெயில்னு ஒன்று இருக்கும்னு வசனமெல்லாம் பேசினா, அப்படியே உன்னால முடிஞ்சதை பாருன்னு அங்க போய் அந்த மொபைலை தட்டி விட்ட முடியுமா உங்களால? அப்போ சட்டமெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஹிந்துக்களையும் இந்து அமைப்புகளையும் அடியோடு ஒழிக்கணும். அதனால எங்களுக்கு சட்டமெல்லாம் அதுக்கு தேவையில்லை.
நாங்க இன்னைக்கு வச்சிருக்கக்கூடிய எங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய போலீஸை வைத்து நாங்க என்ன வேணாலும் செய்வோம். அதுக்கு எங்க கட்சிக்காரனா எங்களுக்கு சௌதியப்பட்டவனெல்லாம் நாங்க டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு வைத்து இன்னைக்கு நாங்க சட்டத்தின் பாதுகாப்போடு நாங்க அயோக்கியத்தனம் செய்வதாக சொல்றாங்க. இன்னைக்கு சட்டத்தின் பாதுகாப்பு கிடையாது. இது எந்த மஜிஸ்ட்ரேட் போட்டாலும் இப்ப கேஸ் எடுக்கலாம். எதெல்லாமோ பார்த்து வீடியோவெல்லாம் பார்த்து சுவமுட்டோலாம் எடுக்கக்கூடிய நம்ம நீதிமன்றங்களுக்கு இதெல்லாம் பார்த்து சுவமுட்டோவெல்லாம் ஒன்றும் கேஸ் எடுக்க தெரியாது. இப்போ அவளுக்கெல்லாம் திடீர்னு இந்த மலைக்கண் நோய் வர்ற மாதிரி இந்த ஹிந்துக்கண் நோயின்னு வந்துடும். ஹிந்துக்களுக்கு பாதிப்பு வரும்போதெல்லாம் அவளுக்கெல்லாம் கண்ணு தெரியாது. இந்த நேரங்கள்லாம் ராத்திரி 12 மணிக்கு 1:30 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் கோர்ட்டெல்லாம் அப்படி கதவெல்லாம் திறக்காது. இப்பெல்லாம் மூடித்தான் இருக்கும். காலம்பரம் 10:30க்கே திறக்காது. இப்பெல்லாம் மனித உரிமை அமைப்புகள்லாம் வராது. இப்பெல்லாம் மனித உரிமையெல்லாம் ஒன்றும் வராது. அந்த மனித உரிமையெல்லாம் மறந்தே போயிடும். இப்பெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஞாபகம் வராது. அப்போ ஒரு திட்டமிட்ட அடக்குமுறை என்பது இந்துக்களின் மீது ஏவப்படுகிறது. இது அவ்வளவுமே போலீஸ் எக்ஸசஸ். இப்போ போலீஸ் எக்ஸசஸுக்கு மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு தேவை இருக்கா இல்லையா? நிச்சயமாக இருக்கு. ஆனா இதெல்லாம் மீறி ஏன் நீங்க இந்த ஆபீசர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னா, நீ என்ன வேணாலும் பண்ணு நான் பாத்துக்கிறேன்னு ஒரு முதல்வர் சொல்லிட்டு அப்படி அதைத்தானே சொல்லியே ஏற்கனவே திமுக எம்எல்ஏ பையன் அதுக்கு சொல்லிவிட்டா, அதை சொல்லித்தான் நான் வந்து ஏர்போர்ட்ல போய் இது பண்ணேன்னு. அப்ப இப்ப இங்க நடக்கக்கூடிய அனைத்து வன்முறைகளும் ஸ்டாலினின் உத்தரவின் பெயரில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு கூட இன்னைக்கு காலம்பரம் ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த பேப்பர் பார்க்கும்போது பிஜேபியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றாரு, ஸ்டாலின் நல்ல ஒரு, வேற ஆளுகள் தான் மோசம். எப்படின்னு எனக்கு தெரியல. அவரு சொன்னதை கேட்டுத்தான் நான் பண்ணுனேன்னு கட்சிக்காரன் சொல்றான். அவர் எப்படி நல்லவரானார்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த அரசியல்ல இந்த காம்ப்ரமைஸ் அரசியலுங்கக்கூடியது வந்து உண்மைக்குமே ரொம்ப ஆபத்தானது. இதை பல காலங்களாக நம்ம வந்து நடைமுறைப்படுத்துவது ஹிந்து அமைப்புகளுக்கு நம்ம செய்யக்கூடிய துரோகமோ அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை எனக்கு வர வர வளர தொடங்கி இருக்கிறது. இதை ஹிந்து அமைப்புகள் தவிர்க்கணும். அவர் வேற ஏதாவது கான்டெக்ஸ்டில் சொல்லியிருக்கலாம். அவர் இந்த இதுக்காக அவர் சொல்லலைங்கிறது உறுதி. அவர் வேற ஒரு கான்டெக்ஸ்டில் சொன்னது. அந்த கான்டெக்ஸ்டில் கூட அவர் அதை சொல்வதை தவிர்ப்பது நல்லதுங்கக்கூடியது எனக்குள்ள அபிப்பிராயம். ரெண்டாவது, இது பிளாட்டன்ட் வயலேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஹேவியர் ஆஃப் த போலீஸ் இந்த எல்லா இடத்துலையும் இது வந்து இட் இஸ் நாட் அட்மிசபிள் அண்டர் லா. இந்த போலீஸ்காரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்காது. அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் ஒவ்வொரு இடத்துலையும் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் மேலே மஜிஸ்ட்ரேட்டுகளும் அநேகமாக நடவடிக்கை எடுப்பார்களான சந்தேகம்தான். ஏன்னா அதுவும் அநேகமாக இவர்களுக்குள்ள அப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். இல்லைன்னா அந்த மஜிஸ்ட்ரேட்டே மிரட்டுவாங்க. ஸோ அதை எஸ்கலேட் பண்ணி மேலே கொண்டு வந்து தான் இதில் ஆர்டர் வாங்கணும். இதான் இன்னைக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ள சூழல். மேலேயும் ஜட்ஜுகள் வந்து நியாயமாக நடந்து கொள்வார்களா அப்படிங்கக்கூடியது அன்னைக்கு காலையில் உள்ள சூரிய உதயத்தை வச்சு நான் பிரச்சனம் பார்த்து தான் சொல்ல முடியும். முன்னாடியெல்லாம் நம்ம சட்டத்தின் அடிப்படையில் நம்ம இந்த கேஸ் ஜெயிக்கும், இந்த கேஸ் தோக்கும் அப்படின்னு நம்மளால உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. ஜெயிச்சாலுமே அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமான்னு தெரியாது. ஜெயிக்கும் தோக்குறதுக்குமே வந்து எந்த ஜட்ஜுக்கு முன்னாடி போகுதுன்னு யோசனை பண்ணோம். அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அது இம்ப்ளிமெண்ட் ஆகுமா அதுவும் நமக்கு தெரியாது. அதனால சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உறுதியாகிறது.